இன்று தமிழன் பெருமை பற்றி பார்ப்போம். முதலில் தஞ்சை பெருங்கோயிலை குறிப்பிடலாம். பொறியியல் கலை கட்டிடக்கலைக்கு மிகச் சிறந்த உதாரணமாகும். கோபுர சிற்பங்கள், தனிக்கல்லாலான பெருநந்தி இவை மிகவும் சிறப்பாக அந்த காலத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. இது மிகவும் பெருமைக்குரியதாகும். அத்துடன் தமிழர் பண்பாட்டின் பிரதிபலிப்பாகவும் விளங்குகின்றது. இன்னும் மாமல்லபுரத்து சிற்பங்கள், சித்தன்னவாயில் ஓவியங்கள் இவைகளும் தமிழன் பெருமை பற்றி எடுத்து காட்டுகின்றன. தஞ்சை பெருங்கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில் ஆகியன ஒரே பெயரை உடையன. இந்தியாவில் கட்டிடக்கலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற பெரிய கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். 10ஆம் நூற்றாண்டில் சோழப் பேரரசன் முதலாம் ராசராச சோழன் இதனை கட்டினார். சோழர்களின் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை ஆகியவற்றின் திறமைக்கு இது எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. அடுத்து கம்போடியாவில் கட்டப்பட்ட அங்கோர் வாட் கோயிலை குறிப்பிடலாம். இது மிகவும் முக்கியமானதொன்றாகும். இதுவும் தமிழன் பெருமையை எடுத்து காட்டுகிறது. விஷ்ணு தெய்வத்திற்காக 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்டது. இக்கோயில் உலகில் மிக பெரியதாகும். இதனை கலை பொக்கிஷம் என்றே கூறலாம். திரும்பிய திசையெல்லாம் சிற்பங்கள். ஒரு பக்க சுற்றுச்சுவர் 3.6 கிலோமீட்டர் என்றால் முழு சுவரையும் யோசித்து பாருங்கள். 12ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் இக்கோயில் கட்டப்பட்டது. 2ஆம் சூரியவர்மனின் 27 வருட ஆட்சியில் இது கட்டி முடிக்கப்பட்டது. அதன் பின்னரேயே 2ஆம் சூரியவர்மன் இறந்தார். இதன் பின்னர் ஆட்சி 6ஆம் ஜெயவர்மனுக்கு மாறியது. இதன் பின்னர் இத்தலம் சிறிது சிறிதாக பௌத்த மத வழிபாட்டு தலமாக மாறிக்கொண்டு வரத் தொடங்கியது. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பௌத்த மத தலமாக மாறியது. அத்துடன் கட்டிடங்கள் சிதைவடையத் தொடங்கின. காட்டினில் கட்டப்பட்டபடியினால் சிதைவுகள் கூடிக்கொண்டே வந்தன. தற்போது சிதைவு கட்டிடங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. போர்த்துகீசராலும் பிரான்சியராலும் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இதனிலிருந்தே இது தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்டது என தெரிய வந்துள்ளது. தொழில்நுட்பம் குன்றிய அந்த காலத்தில் 40 வருடங்களில் இது கட்டப்பட்டது என்றால் இது மிகவும் சிறப்பானதாகும். இப்படியான கட்டிடங்கள் அமைக்க இப்போது 300 வருடங்கள் தேவைப்படும் என ஆய்வாளர் கூறுகின்றனர். இது தமிழரின் பெருமையை எடுத்து காட்டுகிறது. கோயில் முழு கட்டிடத்தையும் 1000 அடி உயரத்தில் விமானம் மூலம் மட்டுமே படம் பிடிக்க முடியுமென்றால் அதுவும் ஒரு தனிச்சிறப்பாகும். கம்போடிய தேசிய கொடியில் இக்கோயில் தேசிய சின்னமாக வரையப்பட்டுள்ளது என்றால் அதுவும் மிக சிறப்பாகும். தமிழனின் பெருமையை பறைசாற்றும் விதத்தில் இசைத்தூண்கள் பற்றி பார்ப்போம். இவை கட்டிடக்கலை, பொறியியற்கலை அதிசயத்தை கொண்டுள்ளன. பாறையை வெட்டி 7 தூண்களாக வடிவமைத்து அதன் மீது ஒவ்வொன்றாக கைதட்டினால் சப்தஸ்வரங்களான சரி கம பத நீ என்ற 7 இராகங்களையும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பெரிய தூண்களைச் சுற்றியுள்ள சிறிய தூண்களை தொட்டால் 53 தனித்தனி ராகங்களை கேட்கக்கூடியதாக இருக்கின்றன. மிருதங்கம், கடம், சலங்கை, வீணை, மணி போன்றன இவற்றுள் சில. ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு பதத்திற்கு இழைத்திருந்தால் மட்டுமே இசை எழும்பும். அதுவும் இசைஞானம் உள்ளவர்களுக்கு துல்லியமாக கேட்கும். விரலில் வலி ஏற்படாது. திருவிழா காலத்தின் போது இசைக்கருவிகள் ஒன்றும் பாவிக்க மாட்டார்கள். மிடறு எனப்படுகின்ற இத்தூண்களையே பாவிப்பார்கள். இது ஒரு சிறப்பாகும். திரு அனிஸ்குமார் என்ற ஆராய்ச்சியாளரின் கருத்துப்படி நுண்ணிய வடிவமைப்பு, நுண்ணிய ஓசை என்ற புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு ஆராய்ந்ததில் இந்த தூண்களானது தன்மைக்கேற்ப மாறும் ஒரு நிலையான அதிசய திடப்பொருள் என தெரிய வந்துள்ளது.
இத்தூண்களை நெல்லியப்பர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஆழ்வார் திருநகரி பெருமாள் கோயில், சுசீந்திரம் கோயில் ஆகிய இடங்களில் காணலாம். இத்தூண்களில் வரும் இசையானது தன்மைக்கேற்ற இசைந்து கொடுக்கும். அவற்றை கற்றையினால் சப்தம் உருவாகிறது என தெரிவிக்கப்படுகின்றது. இசை என்பது காற்றை உள்வாங்கி ஒலியாய் வெளிப்படும் ஒரு முறை என்பர். ஆனால் இந்த தூண்களுக்கு காற்று உள்ளே நுழைந்து இசையை உருவாக்கத்திற்கென சிறு துவாரத்தை கூட உருவாக்கவில்லை. இது பற்றிய ஆய்வுகள் ஆச்சரியத்தையே பதிலாக தருகின்றன. காரி நாயனார் என்பவர் எழுதிய ஒரு தமிழ் கணித நூல் கணக்கதிகாரம் என்பதாகும். அதில் ஒரு பூசணிக்காயை உடைக்காமலேயே எத்தனை விதை இருக்கிறது என்பதை கூற முடியும் என்கிறது நம் தமிழ் செய்யுள். கீற்றெண்ணி முத்துதித்து கீழாறினால் மாறி வேற்றை அஞ்சு தன்னில் மிக பெருக்கி பார்த்ததிலே பாதி தள்ளி மூன்றிற்பகிர விதையாகும் பூசணிக்காய் தோன்றும் புகழ் என்பது அந்த செய்யுள். ஒரு பூசணிக்காயின் கீற்றுக்களை எண்ணிக்கொண்டு அதை 3, 6, 5 இவற்றால் பெருக்கி வரும் விடையை பாதியாக்கி மீண்டும் 3ஆல் பெருக்கினால் வருவது விதைகளின் எண்ணிக்கையாகும். ஒரு பூசணிக்காயில் உள்ள கீற்றுக்களின் எண்ணிக்கையை x என்றால் பாடலின் அதை 3, 6, 5 ஆகியவற்றால் பெருக்கி கிடைப்பது 90x ஆகும். அதை பாதியாக்கினால் கிடைப்பது 45x ஆகும். அதை மீண்டும் 3ஆல் பெருக்க கிடைப்பது 135x ஆகும். ஒரு பூசணிக்காயில் கீற்றுக்களின் எண்ணிக்கையை 6 எனக் கொண்டால் அதனை 6ஆல் பெருக்க கிடைப்பது 810 ஆகும். எனவே பூசணியில் உள்ள விதைகளின் எண்ணிக்கை 810 ஆகும். பூசணிக்காயினுள் உள்ள விதைகளின் எண்ணிக்கை குறித்து பண்டைய தமிழரின் வழிமுறையை முன்பே கண்டோம். அதேபோல சங்க காலத்திலேயே எழுதப்பட்ட கணக்கதிகாரம் என்ற நூலில் பலாப்பழத்தை பிளக்காமல் அதன் உள்ளிருக்கும் சுளையின் எண்ணிக்கையை அறிந்து கொள்ளும் வழிமுறை மிக எளிமையாக கூறப்பட்டுள்ளது. பலாவின் சுளையறிய வேண்டுதலிலே ஆல்கு சிறு முள்ளும் காம்பரும் எண்ணி வருவதை 6 பெருக்கியே 5 கீந்திடவே வேறென்ன வேண்டாஞ்சுளை. இதுதான் அந்த பாடல். விளக்கம்: பலாப்பழத்தின் காம்புகளுக்கு அருகிலுள்ள சிறு முட்களை எண்ணி 6ஆலே பெருக்கி 5ஆல் வகுக்க பலாப்பழத்தில் உள்ள சுளைகளின் எண்ணிக்கையை அறியலாம் என்று கூறுகிறது அந்த தமிழ் செய்யுள். இது தமிழனின் பெருமையை எடுத்து காட்டுகிறது. நன்றி.